இந்தியாவுல எங்களால T20 வேர்ல்டு கப்பை விளையாட முடியாதுன்னு சொல்லி பங்களாதேஷுக்கும் பிசிசிஐக்கும் ஐசிசிக்கும் நடந்த பனிப்போரை எப்படியோ இப்ப முடிச்சு வச்சிருக்காங்க. இதனால இழப்பு பிசிசிஐக்கும் கிடையாது, ஐசிசிக்கும் கிடையாது. பங்களாதேஷுக்கு பதிலா ஸ்காட்லாந்து விளையாட வைக்க போறாங்க. அவ்வளவுதான். அவங்க தான் உலக தரவரிசை பட்டியல்ல அடுத்த தகுதியானியாவே இருக்கிறாங்க. ஆனா இங்க பங்களாதேஷுக்கு கிரிக்கெட்டே தங்களுடைய கைவிட்டு போற மாதிரி நிலைமை உண்டாகி இருக்கு. பங்களாதேஷ் அணி இந்தியா வர முடியாதுன்னு சொன்னதனால கிட்டத்தட்ட 240 கோடி அவங்களுக்கு இழப்பு ஏற்படும். அத வங்கதேச நாட்டினுடைய மதிப்பில் சொல்லணும்னா 325 கோடி அவங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதே மாதிரி ஐசிசி ஆண்டுதோறும் தங்களுடைய உறுப்பு நாடுகளுக்கு எப்பொழுதுமே ப்ராஃபிட்ல பங்கீடு கொடுப்பாங்க. அதனுடைய ஒரு பங்கும் அந்த இடத்துல வங்கதேச அணிக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாம ஐசிசி கொடுக்கிற இன்கம் மட்டும் தான் கட் ஆகுமானா அவங்களுக்கு டெலிகாஸ்ட் ரைட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா கிடைக்கக்கூடிய 60% பணம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வேர்ல்டு கப் மாதிரியான தொடரை புறக்கணிக்கும் போது அவங்களுக்கு நார்மலான ஒரு தொடர்ல கிடைக்கக்கூடிய ஸ்பான்சரும் கிடைக்க மாட்டாங்க. அடுத்ததான் கிரிக்கெட்டுக்குன்னு வருஷத்துக்கு அவங்க நாட்டுல ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குவாங்க. அந்த பட்ஜெட்ல மிகப்பெரிய ஓட்டை விழும். ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்தியா கூட நடக்கவிருந்த தொடரும் ஆல்ரெடி காலி. அதாவது இந்தியா கூட ஒரு தொடர் நடத்துறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க தொடர்ந்து 10 போட்டிகள் இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளுடன் விளையாடினாதான் அந்த வருமானமே கிடைக்கும். ஆனா இந்தியா கூட ஒத்த தொடர் விளையாடினாலே போதும், அந்த வருமானத்தை அழகா எடுத்துடலாம். ஆனா இங்க காசு போறதை பத்தி நிர்வாகம் மட்டும்தான் கவலைப்படணும். அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. காரணம் என்னன்னா வேர்ல்டு கப் மாதிரியான ஒரு தொடர்ல அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும் தான் அவங்களும் ஆசைப்படுவாங்க. இந்த பிரச்சனைக்கு மத ரீதியான அரசியல் உள்ள இருக்கு. வீரர்களும் மக்களும் இதை விளையாட்டா பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அரசியல் குழுக்கள் இது அரசியல் பண்ணி ஆதாயமா மாத்துவாங்க. பங்களாதேஷ்ல சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் சாகடிச்சதும் ஒரு அரசியல் தான். இங்க இருக்கக்கூடிய கேகேஆர்ல முஸ்தபிசர் ரஹ்மான தூக்குனதும் ஒரு அரசியல் தான். முஸ்தபிசர் ரஹ்மான் கேகேஆர் அணியிலிருந்து தூக்கியதற்கும் வங்கதேச அணி இந்தியாவில் வந்து T20 வேர்ல்டு கப்பை விளையாடாததற்கும் பல காரணங்கள் உள்ள அடங்கி இருக்கு. அதனுடைய மொத்த பின்னணி என்ன தெரியுமா? IPL 2026 ஏலம் நடைபெற்றது. அதுல பங்களாதேஷ் வீரரான முஸ்தபிசர் ரஹ்மான கேகேஆர் மேனேஜ்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதாவது 2026 நடக்கக்கூடிய IPL போட்டிகள்ல அவர் விளையாடுவார்னு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனா பங்களாதேஷ்ல சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினதுனால அந்த இடத்துல சிலர் இறந்து போயிட்டாங்க. நியூஸ் வெளியாகிச்சு. அது வெளியான உடனே இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி குழுக்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வலதுசாரி குழுக்கள் அவங்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு விமர்சனத்தை எழுப்புறாங்க. அதுவும் இல்லாம சோசியல் மீடியாவுல நிறைய பேர் பங்களாதேஷ் வீரர்கள் யாருமே IPL விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அழுத்தத்தை பிசிசிஐ உணர்ந்து ஒரு பக்கம் கேகேஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட அறிவுரை சொல்றாங்க, அதாவது சஜஷன் கொடுக்குறாங்க, நீங்க அவங்களை தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. உடனே கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டும் அந்த இடத்துல முஸ்தபிசர் ரஹ்மான தூக்குறாங்க. இந்த செய்தி வெளியானதுமே ஒட்டுமொத்த பங்களாதேஷினுடைய மக்களும் சரி, வீரர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் வாரியம் சரி, அத்தனை பேரும் இந்தியா மேல கோபம் அடைறாங்க. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டோட டைரக்டர் ஃபரூக் அகமது என்ன சொல்லி இருக்கிறார்னா, இங்க இருக்கக்கூடிய பிசிசிஐயினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய தேவஜித் சைகியா என்ன சொல்லி முஸ்தபிசர் ரஹ்மான தூக்கி இருக்கிறாங்கன்னா, இங்க நிறைய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அதாவது இந்தியாவோட நிறைய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறதுனால அவருக்கான பாதுகாப்பு எங்களால் உறுதிப்படுத்த முடியாது, ஆகையினால அவரை டீம்ல இருந்து தூக்குறோம் தான் நீக்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஃபரூக் அகமது என்ன சொல்லி இருக்கிறார்னா, ஒரு நபருடைய பாதுகாப்பே உங்களால தர முடியலனா ஒட்டுமொத்த டீமுக்கும் உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு எங்களுடைய கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த கிரிக்கெட் வாரியம் வந்து கவர்மெண்ட் கீழே தான் இயங்குது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது அதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஆகையினால அவங்க முடிவு தான் கடைசி முடிவா இருக்கும். ஒரு பிளேயரோட பாதுகாப்பே உங்களால உறுதி செய்ய முடியலனா ஒட்டுமொத்த டீமோட பாதுகாப்பும் உங்களால உறுதி செய்ய முடியுமான்ற ஒரு எண்ணம் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால பங்களாதேஷோட கிரிக்கெட் வாரியம் அவசர கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவு என்னன்னா லெட்டர் எழுதுறது தான். அதாவது ஐசிசிக்கு அவங்க லெட்டர் எழுத போறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, இந்தியாவுக்கு எங்களால பாதுகாப்பு நலன் கருதி வரவே முடியாது, இலங்கைக்கு எல்லா போட்டியும் மாத்துனீங்கன்னா நாங்க அங்க விளையாடிக்கிறோம்னு அதிகாரப்பூர்வமா அந்த லெட்டரை ஐசிசிக்கு எழுதுறாங்க. இந்த மாதிரியான முடிவை ஐசிசி ஒத்துக்கணும்ன்றதுக்காக முன்பு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை எக்ஸாம்பிளா வேற சொல்லி இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல தான் சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்துச்சு. இந்த இடத்துல இந்தியா பாதுகாப்பு நலன் கருதி எங்களால பாகிஸ்தான்ல விளையாட முடியாது, துபாயில விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு பிசிசிஐ லெட்டர் எழுதினாங்க. ஐசிசியோட தலைவர் ஜெய்ஷா பாகிஸ்தானுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஹைபிரிட் மாடல் முறையில துபாயில போட்டியை நடத்தினாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஹைபிரிட் மாடல் எல்லாம் வேணாம், இங்க தான் T20 வேர்ல்டு கப் நடத்த 2 நாட்டை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களே, அதுல 2வது நாடா இருக்கக்கூடிய இலங்கையில எங்களை விளையாட வைங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபரூக் அகமது ஐசிசிக்கு ஐடியா கொடுத்திருக்காரு லெட்டர் மூலமா. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பாகிஸ்தான்ல வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிர்ச்சி நடந்திருக்கு. அதாவது ஸ்ரீலங்கா வீரர்களும் சரி, இந்திய வீரர்களும் சரி, சீரிஸை கண்டினியூ பண்ண முடியாம அங்க தாக்குதல் நடந்ததுனால வீடு திரும்பி இருக்கிறாங்க.
ஆனா பாகிஸ்தான் அப்படி கிடையாது. 2023 ஓடிஐ போட்டி வேர்ல்டு கப் நடக்கும் பொழுது இந்தியாவுக்கு வந்து விளையாடினாங்க, பாதுகாப்பா திரும்பி வீட்டுக்கு போனாங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க கிட்ட எங்களால விளையாட முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் அந்த இடத்துல அதிர்த்தி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் துபாயில விளையாடினாங்க. அதை தான் இந்தியாவும் கேட்டாங்க, நாங்க ஹைபிரிட் மாடல் முறையில வேற இடத்துல விளையாடுறோம்னு. அதுவும் இல்லாம ஒட்டுமொத்த பாகிஸ்தான் டீமா வந்து இந்தியாவுக்குள்ளார விளையாட யாருமே தடை விதிக்கல. அங்க இருக்கக்கூடிய சிங்கிள் பர்சன் இந்தியாவுக்குள்ளார நடக்கக்கூடிய லாபம் ஈட்டுகிற ஒரு தொடர்ல விளையாட கூடாதுன்னு தான் இங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுல பல காரணங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அது லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் ஆகையினால இங்க இருக்கக்கூடிய பிளேயர்கள் வளர வேண்டும் அப்படின்றதுக்காக கூட சொல்லி இருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, ஒரே ஒரு நபர் வந்து இங்க விளையாடும் பொழுது இந்த இடத்துல ஐபிஎல் 8 பகுதிகளில் நடக்குது. அப்படி 8 பகுதிகளில் நடக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு அரசாங்கத்தால உறுதிப்படுத்த முடியாது. ஒட்டுமொத்த டீமா வந்தா 2 வென்யூ மட்டும் தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு மட்டும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆனா பர்டிகுலரான பிளேயர் தனியா வந்து அவருக்கான பாதுகாப்பை தொடர்ந்து எங்களால உறுதிப்படுத்த முடியாதுன்னு தான் இந்திய அரசாங்கம் சொல்லி இருக்கு. அதே நிலைமை தான் இந்த இடத்துல பங்களாதேஷுக்கும். முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு மட்டும் தான் எங்களால பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த பங்களாதேஷுக்கும் உறுதிப்படுத்த முடியாதுன்னு எந்த வார்த்தையுமே எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. அப்படி இருக்கும் பொழுது அவங்க டீமா வந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஐசிசி அவங்க கிட்ட என்ன சொல்லி இருக்காங்கன்னா, இந்த இடத்துல விளையாடுறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலாம் இல்ல, எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம முஸ்தபிசர் ரஹ்மான இந்த இடத்துல இருந்து கேகேஆர் அணியில இருந்து தூக்குனதுக்கு மறைமுக காரணம் என்ன தெரியுமா, ஷாருக் கானுக்கு பாதுகாப்பு இருக்காது, இந்துக்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு முத்திரையை குத்தி இருப்பாங்க, தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பழிய போட்டிருப்பாங்க. ஆகிய காரணத்தினால கூட அவரை தூக்கி இருக்கலாம். ஆனா அது முழுமையான காரணம் கிடையாது, மறைமுகமான காரணம் தான். பங்களாதேஷ் ஐசிசிக்கு ஒரு லெட்டர் எழுதுனாங்கல்ல, அந்த லெட்டருக்கு பதில் யார் தர முடியும்? T20 வேர்ல்டு கப்பை யாரை நடத்துறாங்களோ அந்த டீம் தான் தரணும். ஆகையினால பிசிசிஐ தான் அதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இந்த T20 வேர்ல்டு கப் தொடங்குறது February 7. அப்ப கொஞ்ச காலம் தான் இருக்கு. இந்த கேப்ல டீமுடைய ஃபிளைட் டிக்கெட், அதுக்கப்புறமா ஹோட்டல்ல தங்குற இடம், அதுவும் இல்லாம டெலிகாஸ்ட் ரைட்ஸ் எல்லாத்தையுமே, அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல பிளான் போட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்துட்ட பிறகு ஒருத்தருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தணும்னா அது முடியாத காரியம். இது எப்படி தெரியுமா இருக்கு, குட்டையை குழப்புற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி கலங்கி இருக்கும் குட்டை, அதுல இறங்கி நான் இன்னும் கலக்குறன்ற மாதிரி தான் அவங்களுடைய கேள்விகளும் இருக்குன்ற மாதிரி பிசிசிஐ ஐசிசிக்கு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதோட ஐசிசியும் பங்களாதேஷை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த 2026 வேர்ல்டு கப் இந்தியாவில் விளையாட சம்மதமா? அந்த சம்மதத்தை ஜனவரி 21ஆம் தேதிக்குள்ள நீங்க தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கெடு விதிச்சிருந்தாங்க. அப்படி நீங்க ஒத்துக்கல அப்படின்னா நீங்க வெளியேறிடுங்க. அதுவும் இல்லாம ஸ்காட்லாந்து ரெடியா இருக்கிறாங்க, அவங்கள உள்ள போட்டு இந்த 2026 வேர்ல்டு கப்பை முடிச்சிருவோம்னு சொல்லி இருக்காங்க. ஆல்ரெடி பங்களாதேஷ் எங்களுடைய தொடரை இலங்கைக்கு மாத்துங்கன்னு கேட்டிருந்தாங்களா, இப்ப இலங்கை என்ன பண்ணாங்கன்னா, எங்களால புது அணியை வச்சு எல்லாம் திட்டம் வகுக்க முடியாது, ஆல்ரெடி வகுத்தாச்சு, ப்ரீ பிளான்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எங்களால சேர்க்க முடியாதுன்னு அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. உடனே என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல குரூப் சில இருக்கக்கூடிய அயர்லாந்தை தூக்கிட்டு எங்களை உள்ள போட்டுக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய வென்யூல நாங்க விளையாடுறோம், எந்த மாற்றமும் நிகழாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஐசிசி அதுக்கும் அசரல, நீ என்ன வேணாலும் பண்ணு, அங்க நாங்க விசாரிச்சிட்டோம், இந்தியாவுல எல்லா நாட்டுக்குமே பாதுகாப்பு இருக்கு, எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தீர்க்கமா சொல்லி அவங்களுடைய முடிவை கைவிடுற மாதிரி அவங்க திரும்ப கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே விளையாடுங்க, அதாவது மும்பை கொல்கத்தாவில் மட்டுமே விளையாடுங்க, அங்கதான் உங்களுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க, ஆகையினால அங்கவே விளையாடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கிடையில என்ன தெரியுமா பண்ணாங்க, சரி உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்காக 2 பேரே 3 பேரே அனுப்பி இருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் மட்டும் தான் பங்களாதேஷ் உள்ள போயிட்டு அவங்க கிட்ட சம்மதத்தை வாங்கி இருக்கிறாங்க. ஆனா வாங்கல, இருந்தாலும் பேசி இருக்கிறாங்க. அப்படி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு நபரை விசா கொடுக்க முடியாது தடை விதிச்சிருக்காங்க. அவர் இந்தியாவுடைய வம்சாவளின்ற ஒரே காரணத்துக்காக தடை விதிச்சதுனால இப்ப இந்தியாவில் உள்ள அத்தனை அரசுகளும் சரி மக்களும் சரி கோபம் அடைஞ்சிருக்காங்க. ஐசிசியோட கோபமும் வாங்கியாச்சு, இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய கோபமும் வாங்கியாச்சு. பங்களாதேஷ் இப்ப எதிரி நாடாவே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதுவும் இல்லாம ஜனவரி 21 கடைசி நாளும் வந்துருச்சு. கடைசி நாளும் முடிஞ்சு போச்சு. ஐசிசி என்ன பண்றாங்கன்னா, கடைசி நாளும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றது, ஒரு வாக்கெடுப்பு நடத்தியே ஆகணும், கூட்டம் கூட்டுங்கன்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு கூட்டத்தை கூட்டி அதுல வாக்கெடுப்பு நடத்துறாங்க. பங்களாதேஷுக்கு ஆதரவா எதுவுமே கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வென்யூவை மாத்த முடியாது, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு போட்டியை மாத்த முடியாது, அட்டவணையை மாத்த முடியாது திட்டவட்டமா சொல்றாங்க. அந்த அவசர கூட்டத்துல என்ன தெரியுமா நடந்தது, மொத்தம் 16 வாக்கெடுப்பு நடந்துச்சு. அந்த 16 வாக்கெடுப்புல இந்த இடத்துல அட்டவணையை மாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு 14 வாக்கெடுப்பு சாதகமா அமைஞ்சு போச்சு. 2 ஆதரவு மட்டும் தான் பங்களாதேஷுக்கு கிடைச்சது. 2 ஆதரவு
கிடைச்சதுனால, நிறைய ஆதரவு கிடைக்காதனால கண்டிப்பா ஸ்ரீலங்காவுக்கு எங்களால போட்டியை மாற்ற முடியாதுன்னு ஐசிசி திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான அரசியல் நிர்வாக மோதல்கள் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு பனிப்போர், இதன் காரணமாக வங்கதேச வீரர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம்னா, லிட்டன் தாஸ் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு. அதாவது, நாங்க வேர்ல்டு கப்பை விளையாடுவோமா இல்ல பார்வையாளரா இருப்போமான்னு எங்களுக்கே தெரியல, அந்த அளவுக்கு தங்களுடைய விரக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கடைசியா ஐசிசியும் இறங்கி வர மாதிரி தெரியல, வங்கதேசமும் நாங்க விளையாட போறதில்லைன்னு சொல்லிட்டாங்க தீர்க்கமா. ஐசிசி மேல வாரி இறைச்சிருக்காரு வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் ஹமீனுல் இஸ்லாம். நாங்க இலங்கைக்கு போயிட்டு விளையாடுறோம்னு சொன்ன கோரிக்கையும் நிராகரிச்சிட்டீங்க. இது இந்தியா மட்டுமே முழுமையா எடுக்கக்கூடிய முடிவாகவே இருக்குது. ஐசிசி பேசின விஷயம் எல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சி அளிக்கிற வகையில இருக்கு. நாங்க 20 கோடி மக்கள் இருக்கோம். இந்த 20 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நீங்க வேர்ல்டு கப் தொடர்ல சேர்க்க மாட்டீங்கன்னு சொல்றீங்கன்னா அது ஐசிசிக்கு தான் இழப்பு. கிரிக்கெட்டை வேற ஒலிம்பிக்ல சேர்க்க போறீங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எங்களை மாதிரியான நாடு வேர்ல்டு கப்ல இல்லனா அது ஐசிசியோட மிகப்பெரிய தோல்வின்னு வேற சொல்லி இருக்கிறாரு. அடுத்ததா பிரஸ்ல பேசிய வங்கதேச விளையாட்டுத்துறை ஆலோசகர் ஆஷிப் நஸ்ருல் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, கண்டிப்பா எங்களால இந்தியாவுக்கு வர முடியாதுன்னு தீர்க்கமா சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவரே சாட்சியை கொடுத்திருக்கிறாரு. அதாவது, இந்தியாவில இருந்து என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு எங்களால பாதுகாப்பு உறுதிப்படுத்த முடியாதுன்னு அவங்களே சாட்சியத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு நபருக்கே உங்களால உறுதிப்படுத்த முடியாதுன்னா ஒட்டுமொத்த நபருக்கு எப்படி உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நாங்க நம்ப முடியும்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எங்களால இந்தியாவுக்குள்ளார விளையாட முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே பங்களாதேஷ்ல சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது நடத்திய தாக்குதல் தான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அரசியலையும் விளையாட்டையும் ஒன்னு சேர்க்காதுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடந்தாலும் சரி, பங்களாதேஷ்ல சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்தாலும் சரி, உலகில் உள்ள ஒட்டுமொத்த நாடுகளும் அவங்களை ஒதுக்கி வைக்கணும். அது தகவல் தொடர்பு, வர்த்தகம், விளையாட்டு, எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, மொத்த பேர் அவங்களை ஒதுக்கி வச்சாதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டை சார்ந்துதான் வாழ முடியுன்ற ஒரு புரிதலே வரும். அந்த புரிதல் வந்துட்டா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சார்ந்துதான் வாழ முடியுன்ற புரிதலும் வந்துடும். மத ரீதியான பிரச்சனையும் இருக்காது. சோ இந்த இடத்துல ஐசிசி பங்களாதேஷ் வரலனாலும் பரவாயில்ல, ஸ்காட்லாந்து போட்டு விளையாடுவோம்னு எடுத்த முடிவு சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் பற்றிய நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா, தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.